போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தினம் 5 கணிதம்ன்ற ஒரு தொடர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 38வது காணொலி. இது வரைக்கும் 37 காணொலி போட்டிருக்கோம். அந்த 37 காணொலி பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டு இந்த காணொலியை பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்ன்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 5 மடங்கு வேகமானவர்னு கொடுத்திருக்காங்க. நான் ரேஷன் ப்ரொபோர்ஷன் படி எடுத்துக்கிறேன். அதாவது ஏபின்ற 2 பேர் இருக்காங்க. அதாவது பி வந்து 1 பங்கு வேலையை செஞ்சிருந்தா இவரை பிய காட்டிலும் ஏ எத்தனை பங்கு வேலை செஞ்சிருக்காரு? 5 பங்கு வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா திறனோட விகிதம். ஓகேங்களா? திறன் எஃபிஷியன்சியோட ரேஷியோ. எஃபிஷியன்சி நமக்கு டேஸோட ரேஷியோங்கிறது, அதாவது நாட்களோட விகிதங்கிறது திறனோட விகிதத்தோட தலைகீழியா இருக்கும். அப்படியே அதை ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா நமக்கு டேஸோட ரேஷியோவா இருக்கும். ஸோ டேஸ் ரேஷியோ இது நாட்களோட விகிதம். நான் நாட்களோட விகிதமா வந்து நாட்களா மாத்துறேன். அதாவது நமக்கு ரேஷியோங்கிறது பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10:50 இருக்கு. இதை நம்ம 10ன்ற ஒரு காமன் நம்பரால டிவைட் பண்ணி தான் 1:5 எழுதியிருப்பாங்க. கரெக்டுங்களா? அப்போ இங்க 10ன்ற காமன் நம்பரால டிவைட் பண்ணிருக்காங்க. அந்த காமன் நம்பர் என்னன்னு தெரியாது, அதனால நான் எக்ஸில் எடுத்துக்கிறேன். இப்போ 1 × x x, 5 × x 5x. அதாவது ஏன்றவர் எக்ஸ் நாள் ஒர்க் பண்ணிருப்பாரு, பீன்றவர் 5x நாள் ஒர்க் பண்ணிருப்பாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? அவரால் அந்த வேலையை, யாரால? ஏ ஆல அந்த வேலையை வந்து பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பி வந்து 5x டேஸ் எடுத்திருக்காரு, அதை விட எவ்வளவு நாள் கம்மி? 40 நாள் குறைவு. யாரு? ஏன்றவர் எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணிருக்காரு? எக்ஸ் டேஸ் ஒர்க் பண்ணிருக்காரு. இதுல இருந்து நான் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். சோ இங்க இருக்க எக்ஸ் ஈக்குவல் டு சைடும் 40 இந்த சைடு கொண்டு வந்துறேன். அப்ப 5x - x = 40 கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப எக்ஸோட வேல்யூங்கிறது என்ன மாறிடும்? 4x = 40. 4x = 40. நமக்கு இதுல எக்ஸோட டேஸ் தான் தேவை. நான் எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்க ஒரு நாள் 4, 10 × 4 40. அப்ப எக்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா 10 டேஸ் வந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. அதாவது ஏன்றவர் பாத்தீங்கன்னா 10 நாள் ஒர்க் பண்ணிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்க பாருங்க. நெக்ஸ்ட் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. 5ன்ற ரேஷியோக்கு தான் எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு? எக்ஸ் டேஸ்ல முடிக்கிறாரு. கரெக்ட்டுங்களா? டேஸ் வச்சு கால்குலேட் பண்றேன். அப்ப 5 × 10, அதாவது MD = MD போடுறேன். அதாவது மெம்பர் டேஸை ஈக்குவல் பண்றேன். நமக்கு என்ன கேட்கறாங்க? 2 பேரும் சேர்ந்துன்னு கேட்கறாங்க. ஸோ 2 பேர்த்தோட ரேஷியோ ஆட் பண்றேன், திறனோட ரேஷியோ ஆட் பண்றேன். 5 + 1 6. 6 பேர் சேர்ந்திருந்தா எவ்வளவு நாட்கள்ல முடிச்சிருப்பாங்க அப்படின்றதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நான் 6 டிவிஷன்ல கொண்டு வந்துடுறேன். 2 × 3 3 × 2 6, 5 × 2 10. 5 5 மல்டிப்ளை பண்ணா 25 கிடைக்கும். டிவைடட் பை 3. இதுதான் 2 பேர் சேர்ந்து செஞ்ச நாட்களோட எண்ணிக்கையா இருக்கும். 25ல எத்தனை 3 இருக்கு? 8 × 3 24. 25ல 24 போச்சுன்னா பேலன்ஸ் 1. அந்த 1 வந்து நான் நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்ல வந்து நம்ம எந்த நம்பரால் கட் பண்றோமோ அதே நம்பரையும் போட்டுறேன். அப்ப 8 1/3 டேஸ்ல வந்து 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிருப்பாங்க. ஆப்ஷன் ஏன்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்க. ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. மீடியன் என்னன்னு கேட்டிருக்காங்க, இடைநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இடைநிலை கேட்டாங்கன்னா கொடுத்திருக்க நம்பரை வந்து அசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசையில எழுதணும். அப்ப சின்ன நம்பர் பாத்தீங்கன்னா 2 சார், 2 3 இருக்கு சார். அப்ப என்ன சார் பண்றது? 2 3 எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4 5 6 7. ஓகே சார், எழுதியாச்சு சார். இதுல மீடியன் என்ன சார் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். கரெக்டுங்களா? நமக்கு சென்டர்ல இருக்க நம்பர் தான் மீடியனா இருக்கும். இதுதான் இடைநிலையா இருக்கும். ஓகேங்களா? பாருங்க, ரைட் சைட்ல 3 நம்பர் விட்டுட்டோம், லெஃப்ட் சைட்ல 3 நம்பர் விட்டுட்டோம். சென்டர் நம்பர் தான் நமக்கு இடைநிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னப்போ 4 என்பதுதான் ஆன்சர். இல்லைன்னா இதுல மொத்தம் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு என்னங்களேன். 1 2 3 4 5 6 7. 7 நம்பர்ஸ் இருக்கு. அதை 1ஓட ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுங்க. அதாவது மீடியன்ங்கிறது பாத்தீங்கன்னா மீடியன்ங்கிறது n + 1/2. எப்போனா ஆட் நம்பரா இருக்கிறப்போ n + 1/2 சப்ஸ்டிட் பண்ணணும். n-க்கு பதில் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கோ சப்ஸ்டிட் பண்ணணும். அத்தனாவது உறுப்பு தான் வந்து நமக்கு மீடியனா இருக்கும். அப்ப 8ல இருந்து 2 டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்?
4ன்னு கிடைக்கும். அதாவது 4th டேர்ம் தான் இந்த கொஸ்டினுக்கான மீடியன். அப்போ இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். அப்போ 4th டேர்ம்ங்கிறது என்ன கிடைக்குது? 4ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். 4ன்றத இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். என்ன கொடுத்திருக்காங்க? ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 1 kg to 10 கிராம். 1 கிலோகிராம் இருக்கும் 10 கிராம் இருக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. நமக்கு 1 kg 1 கிலோகிராம்ங்கிறது பாத்தீங்கன்னா 1000 கிராம். ஓகேங்களா? 1000 கிராம். அதாவது கேங்கிறது 1000, 1000 மல்டிப்ளை பண்ணா 1000 கிடைக்க போகுது. அப்ப 1000க்கும் 10க்கும் உள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரெண்டுலயும் ரெண்டு ஜீரோ கட் பண்ணி விட்டுரு. அதாவது 10ஆல டிவைட் பண்றேன். 10ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 100:1 கிடைக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 100:1 என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? இதெல்லாம் ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் நண்பா நண்பி. ஸோ மறக்காம போட்டு வச்சுக்கோங்க. நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நான் 2 விதமா கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு சார் 2 விதமா கொஸ்டின் கொண்டு வந்திருக்கீங்க? கொஸ்டின் நம்பர் பாருங்களேன். கொஸ்டின் நம்பர் 184, 141. விடை தெரியவில்லைன்ற ஆப்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா கீழே பாருங்க, கீழே கொஸ்டின் வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ரெண்டுமே சேம் கொஸ்டின் தான். நல்லா கொஸ்டினை வாசிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இன் பிட்வீன் எந்த இயருக்கு சார் இன் பிட்வீன்ல இருக்குன்னா 2012 இருந்து 2015க்குள்ள கேட்ட கொஸ்டின் தான். அதே கொஸ்டின் தான் ரீசெண்டா ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப விடை தெரியவில்லைங்கிறது எந்த இயருக்கு அப்புறம் நமக்கு விடை தெரியவில்லைன்ற ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க? 2019க்கு அப்புறம் தான் அந்த ஆப்ஷனை கொண்டு வந்தாங்க. சரி சார், இதுல இருந்து என்ன சார் நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னா, நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்து பழைய கொஸ்டின் அந்த 2012ல இருந்து 15க்குள்ள கேட்டதும் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த கொஸ்டினை வந்து உங்ககிட்ட எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ரூபாய் 25,000க்கு 8% ஆண்டு வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டி. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 25,000 8% per annum for 3 years கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நமக்கு கடன் கொடுக்கிற தொகையும் கடன் வாங்குற தொகையும் 100% இருக்கும். அதுதான் 25,000 ரூபாய். 25,000 ரூபாய் வந்து கடன் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதாவது நானே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 25,000 ரூபாய் கடன் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. 100% கொடுத்துருக்கேன். அதை நான் 100% வச்சுக்கிட்டேன். இதுக்கு அவங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வாங்குறீங்கன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%, 3 வருஷம் சொல்றேன். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா தனி வட்டியோட சதவீதம் கிடைக்கும். 8 × 3 24. கிராஸ்ல இருந்தா மட்டும் மல்டிப்ளை பண்ணோம். மீதி எந்த சைட்ல வேணாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம். நான் ஆரோ போடுற சைட்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்ப 100ல இருக்க 2 ஜீரோவையும் 25,000ல இருக்க 2 ஜீரோவையும் கட் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு? 24,250. அதாவது 25 × 25 என்ன? 625. இதுல இருந்து ஒரு 25 மட்டும் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 25 மைனஸ் பண்ணா 25 24ஆல மல்டிப்ளை பண்ண மாதிரி ஆயிரும். அப்ப 600ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? 25 24ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 600ன்னு இருக்கும். இங்க ஒரு ஜீரோ இருக்கு, அந்த ஒரு ஜீரோவை போட்டுறேன். அப்ப இந்த கொஸ்டினுக்கான தனி வட்டி என்ன? 6,000 ரூபாய் என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது. நம்ம பாத்தீங்கன்னா 2012ல இருந்து டில் டேட் வரைக்கும் இருக்க எல்லா கொஸ்டினுமே வந்து பிரிச்சு தனித்தனியா வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். முக்கியமா அந்த பிடிஎஃப் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். நமக்கான கடைசி சம் பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன் டாபிக்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 1 + 1 + 1 + அப்படின்ற மாதிரி எக்ஸெட்ரா போய் 1/9 கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? இந்த 1/9 வச்சுதான் நான் சம் சால்வ் பண்ண போறேன். அந்த 1ஐயும் 9ஐயும் எழுதிக்கிறேன். நமக்கு எவ்வளவு டைம் அந்த 1 ஆட் பண்ணிருக்காங்க? 3 டைம் வந்து அந்த 1 ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ 3 டேஷ் எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும்னா, இதை வந்து நான் என்ன சீரீஸா யூஸ் பண்றேன்னா ஃபிபனோசி சீரீஸா யூஸ் பண்ணேன். ஃபிபனோசி சீரீஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்றேன். ஃபிபனோசி சீரீஸ்ங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் 2 நம்பர் ஆட் பண்ணி 3வது நம்பர் கண்டுபிடிச்சிருப்பாங்க 10. செகண்டையும் தேர்டையும் ஆட் பண்ணி 4th நம்பர் கண்டுபிடிச்சிருப்பாங்க 19. 10ஐயும் 19 ஆட் பண்ணி அடுத்த நம்பர் கண்டுபிடிச்சிருப்பாங்க 29. ஓகே சார், கண்டுபிடிச்சிட்டீங்க. ஃபிபனோசி சீரீஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து என்ன சார் பண்ணணும்னா, லாஸ்ட் நம்பர் என்ன? 29. அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன? 19. அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிடும் நண்பா நண்பி. ஸோ 29/19. இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. முக்கியமா கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஆட்டை கொடுத்துருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.